ஹைடா ஆர்எம்எஃப்எஃப் பார்த்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் நான் ஸ்டோரிலாம் கண்டினியூ பண்ணுவேனான்னு தெரில. ஸ்டோரி வரும், பட் என் வாய்ஸில் வராத. நான் ஸ்டோரி ரைட் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருவேன். அவள் தான் பேசுவான்னு நினைக்கிறேன். டைமர் தான் அடிக்கடிக்கு நடுவில் நானும் வருவேன். அப்புறம் போகும்போது நான் சொல்லிட்டு தான் போவேன். எனக்கு கொடுக்குற மாதிரி சப்போர்ட் அவளுக்கும் கொடுங்க போதும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களெல்லாம் விட்டு போகிறேன் அப்படி திங்க் பண்ணும் போதே. பட் நானும் சேனல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்புறம் செகண்ட் சேனல் மறந்துட்டிங்களா அப்படி கேட்குறீங்க. நான் அதை மறக்கவே இல்லை. அந்த சேனல் தான் ப்ராப்ளமாக இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் சேனல் ப்ராப்ளமாக இருக்குன்னு. அதனால தான் வந்து அதில் எஃப்எஃப் வரல. இல்லைனா அதில் ஃபைண்டிங் இயர் போடலாம் அப்படின்னு இருந்தேன். அந்த சேனல் ப்ராப்ளமாக இருக்கு. ஏ டு லவ் அது ஒரே ஒரு பாட்டு தான் வந்துடும். இந்த சேனலும் ப்ராப்ளமாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் ஆர்எம் ஃபார்எவர் அதுவும் ப்ராப்ளமாக இருந்தது. அதனால தான் நான் 3வது சேனல் ஓப்பன் பண்ணேன். பட் அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் சேனல் நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சுனால இங்கே வந்துட்டேன். எனக்கு உங்ககிட்ட ஸ்டோரி சொல்ல எனக்கு ஒரு சேனல் போதும். எதுக்கு இன்னொரு சேனல் அப்படி சொல்லிட்டு தான் நான் அந்த சேனல்கிட்ட வரல. ப்ராப்ளம் முடியட்டும், பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம் சைலண்டாக அவன் காருக்குள்ளே உட்காந்துருக்கா. அவன் காதுக்குள்ளே நீங்கள் சொன்னது மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க. அவனுக்கு அது மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. ரிப்பீட்டடா அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவள் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஒரு ஹஸ்பண்டா நீங்கள் தோத்துட்டீங்க. அவன் கண்ணை டைட்டாக மூடுறான். நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்கலன்னா என்ன? உங்களை எனக்கு பிடிக்கல, நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். நம்மளுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டான். லவ்வோட ஒரு பொண்ணு கூட ஃபிசிக்கலாக இருந்தா ஓகே சேம். இதே தான் நீங்கள் எல்லாக்கிட்டையும் பண்ணியிருப்பீங்களா? அவனுக்கு இதெல்லாம் கண்டினியூஸாக போகுது. அவன் கண்ணு மூடிட்டு சைலண்டாக உட்காந்துருக்கான். அவன் கண்ணிலேருந்து நான் ஸ்டாப்பாக தண்ணி வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் நல்லா ஒன்று திட்டி முடிச்சுட்டு அமைதியாக படுத்துக்கிட்டீங்க. மினி இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்திருப்பா. நீ ஓகே இல்லை? உனக்கு என்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் நீ கேட்டுல? இல்லை, நான் கேட்கணும்னு நினச்சது அதுலேருந்து கொஞ்சம் கூட நான் அவர்கிட்ட கேட்கல. அவள் உங்களே பார்க்குறா. எனக்கு அவர்கிட்ட கேட்கணுன்னு அவ்வளோ இருக்கு. பட் ஏன் தெரில, அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு ட்ரூவாக ஃபீல் ஆகுது. அதுக்கு மிஞ்சி அவர்கிட்ட கொஸ்டின் பண்ண என்னால் முடியல. லவ் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணை மூடுறீங்க. ஆரம் உங்களை கிஸ் பண்ணது, உங்களை டச் பண்ணது, உங்களை பார்க்குறது, உங்களுக்காக அவன் நிறைய பண்ணியிருப்பான். உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு அவன் ட்ரை பண்ணுவான். அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். எல்லாமே திங்க் பண்ணிட்டு அவர் சொன்னார் லவ் இருந்தால் தான் இருக்க முடியும்னு. நீங்கள் கண்ணை திறந்து மினியை பார்த்து என் கூட இருக்கும் போதெல்லாம் இவர் என் கூட ஃபேக்காக இருக்க மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட ஃபீல் ஆகலை. மினி உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவள் கையை பிடிச்சிட்டு இந்த 6 மாடல வயலுக்கு மட்டும்தான் கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. இதெல்லாம் ரியலாக இருக்கக்கூடாதான்னு தோணுது. மினி பொய் சொல்கிறாரு, நிறைய பொய் சொல்கிறாரு. எவ்வளோ நாள் என்னை எப்படி ஏமாத்தினாரோ அதே தான் இப்பயும் பண்ணுறாரு. எவ்வளவோ தெரிஞ்சதுக்கப்புறமும் கண்டினியூஸாக என்கிட்ட பொய் மட்டும்தான் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. சரி விடு, இன்னும் ஏன்டி அழுதுட்டு இருக்க? எல்லாத்தையும் கேட்குறதுன்னா விட்ட உனக்கு தான் வந்தா திட்டேனா நீ ரிலாக்ஸ் ஆகிடுவல்ல? ஆமாம், பட் இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு முடியல. மினி அவர் என்கிட்ட உண்மையாக இருக்காரா நடிக்கிறாரான்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவர் கண்ணை பார்த்தாலே நான் அப்படியே ஆஃப் ஆகிடுவேன். ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் எல்லாம் ரொம்ப பாவம் இல்லை? மினி உங்களே பார்க்குறா. அவங்க 2 பேருக்கு நடுவில் நான் போயிட்டேன்ல. சரி விட, எல்லாமே பார்க்கணும். அவளை பார்க்குறீங்க. சரி, நாளைக்கு போய் பார்த்துட்டு வரலாம். இப்பயே பார்க்கணும். அவன் டைம் ஆச்சுடி. நீங்கள் அவளே பார்க்குறீங்க. எல்லா ஸ்டொமக் எவ்வளோ பெருசாக இருந்தது தெரியுமா? அவளுக்கு டெலிவரி டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவளும் என்ன மாதிரி ஏமாத்த போகிறாள்ல ஆரம்பிக்கிட்ட. மினி உங்களே பார்க்குறா. என்கிட்ட சொல்லி என்னை ஏமாத்துற மாதிரி ஆரம் அந்த பொண்ணை ஏமாத்துறாரா என்ன? பார், ஆரம் அடி பண்ணுறாரா அவர் பேசுதில் எனக்கு தோல்ல வயன். அப்போ நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறேன் மினி. சரி விடு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. அதனால தான் நான் இங்கே வந்தேன். வன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேன்னா இல்லை, உண்மையாகவே டிவோர்ஸ். ஆமாம், அவசரப்படுறேன்னு தோணுதுடி.
எனக்கு யாரும் வேண்டாம், சீட் பண்றவங்க எனக்கு வேண்டாம். எல்லா லைஃப் என்ன ஆகும்? எல்லாரோட பாப்பா அவளும் நம்ம ஃப்ரெண்டு தானே. எனக்கு அது நினைக்கும் போது தாண்டி ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் என்ன பண்ண போறான்னு வேற தெரியல. உனக்கு இப்படி இருக்குன்னா அந்த சுச்சுவேஷன் இருக்க எனக்கு எப்படி இருக்கும்? சரி வியா, அல்லாத முதல்ல ஆரம்போட அம்மாட்ட சொன்னியா? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? அவங்களுக்கு சொல்றது உங்க 2 பேருக்கும் அவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சது. உங்க வீட்டுக்கு வந்து அவங்க தானே உன்னை பொண்ணு கேட்டது. அவங்க தான் சொல்றது என்ன? அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரியுமா? எல்லாம் சரியில்லை, ஆரம்பம் நான் தான் சேஞ்ச் பண்ணுவேன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? நீ கேட்டியா அவங்கள்ட்ட? என்னால அவங்கள்ட்ட எதுவும் பேச முடியல. நான் தான் ஒரு சேஞ்ச் பண்ணுவேன்னா என்னை பார்த்தா எப்படி தெரியுது அவங்களுக்கு? நான் சேஞ்ச் பண்ணுவேன்னா என் லைஃப் போச்சு. ஆரம் மேபி எங்களெல்லாம் விடு, அவ வயிற்றுக்குள்ள இருக்க பாப்பா. சரி வயன், சரி அழாத, சரி சரி விடு விடு அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தூங்கு. டைம் ஆச்சு, மீதி நாளைக்கு பேசிக்கலாம். நீங்க அவளை பார்க்க அவ படு. இந்த டைம் டோர் நாக் பண்ற மாதிரி சவுண்டு. நீங்க மினியை பார்க்க தெரிஞ்சு கிறிஷ்ன்னு நினைக்கிறேன். கிறிஷா? வெயிட் பண்ண வர. டோர் ஓபன் பண்ண, ஹே மினி எங்க பாத்தியா, ரொம்ப ரேர்னு சொன்னியே சாக்லேட் அப்படி சொல்லிட்டு மினி கிட்ட நீட்ட. சரி உள்ளவா, என்ன ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உள்ளவா. டோரை க்ளோஸ் பண்ண. புடி சாக்லேட். அவ்வளோ வாங்கிக்கிறா. எதுக்கு இந்த சாக்லேட்டு? நேத்தா மேடம் சொன்னீங்களே யாராலையும் இது வாங்க முடியாதுன்னு. ஒரே நைட்ல வாங்கிட்டேன் பத்தியா? ஓ, அதுக்காக மட்டும்தான் வாங்கிட்டு வந்தியா எனக்கு? சரி மினி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்ல. மினி, யார் வந்திருக்கிறது அப்படின்னு நீங்க சவுண்டு கொடுக்குறீங்க. அவங்களுக்கு 6 வந்துட்டோனும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. ஏய் ஒயன் இருக்காளா? ஆமா, அவ உள்ள வரா. மினியும் அவ பின்னாடியே வரா. ஹே ஒயன், எப்படி இருக்க? உங்களுக்கு கிறிஷ பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு எழுந்து நிக்கிறீங்க. என்னாச்சு? உன் ஃபேஸ்ல எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இங்கே என்ன பண்ணுற? அதுவா, ஒன்றும் இல்லை. நான் ஹெலோ பிரேக்கப் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் லோன்லியா, யாரு கூடவுமே பேசாம அப்படி தனியாக இருந்துட்டுனா இந்த 1 மந்த்தா மினி ரொம்ப கம்பெனி கொடுக்குறா. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அவகிட்ட பேசுறது. அதான் சும்மா ஒர்க்கை விட்டு வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக மினியை பார்க்க வந்துடுவேன். நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. மினி வரா. 3 பேரும் இருக்கும். வெள்ளம் கதப்பலாமா? இல்லை கிரிஷ், வயன் வருவாளா தெரியலையே அப்படின்னு 2 பேரும் உங்களை பார்க்க. நீங்கள் போகிறதுன்னா போங்க ப்ளீஸ், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. மினி கிறிஷை பார்க்க. என்னாச்சு? எல்லாம் சும்மா என்னை பார்க்க வந்திருக்கா. ஓகே மினி, ஏதோ ப்ராப்ளமா என்ன? அச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் படுத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். அவனும் அங்கேருந்து கிளம்புறான். எல்லாம் போயிட்டு எல்லாம் எதனா பண்ணியிருப்பாளா? எனக்கு எதனா ப்ராப்ளமாக இருக்குமா? ஆரம் எல்லா கனெக்டில் இருக்கிறதுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா? இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது. ஆனால் என் வயன் இப்படி இருக்கா? இவ்வளோ நாள் மினி கூட தான் இருக்கும். ஒரு நாள் கூட வயன் இங்கே வந்து பார்த்ததே இல்லை. இப்போ என்ன புதுசா? அவனுக்கு நிறைய ஓடுது. அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் அமைதியாக படுத்துருக்க, உங்கள் பக்கத்தில் வந்து மினி படுக்கிறா. ஏய் வெள்ள போலியா நீ? உன்னை விட்டு நான் எங்கே போவேன் சொல்ல? மினி எல்லாம் பார்க்கணும். நாளைக்கு பார்க்கலாம் அப்படி சொல்ல. டயர்டாக இருக்கு மினி, நான் தூங்குட்டா? தாராளமாக தூங்க. உங்களுக்கு வச்சு கவர் பண்ணுறா. ரொம்பவே டயர்டாக இருக்கு. அழுது அழுது அமைதியாக படுத்துக்கிட்டீங்க. ஆரம் இன்னுமே அதே பிளேஸில் உட்காந்துருக்கா. அன்டைம் ஆகுது, மிட் நைட் ஆகுது. எல்லாம் ஒரு இயர்லி மார்னிங் எழுந்து வாட்டர் பாட்டில் இருக்கிறா. தண்ணி இல்லை. ஸோ ரூமை விட்டு வெளில வர. எப்பவுமே ஆரம் சோஃபாவில் தான் படுத்துருப்பான். காணும். எங்கே போயிட்டான் நைட்டுலாம்? வாங்கிக்குள்ள போயிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி வேக வைக்குமா ரூமுக்கு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ண. அதுக்குள்ளே சால்வ் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி மொபைல் எடுத்து ஆரம்க்கு கால் பண்ணுறான். ஆரம் மொபைல் எடுத்து பார்க்குறான். எல்லா கிட்ட வந்திருக்கு. ஒரு ரிங்லேயே அட்டன் பண்ணுறான். சொல்லியலாம் எத்தனை ப்ராப்ளமா? ஸ்டொமக் பெயின் எதனா வந்திருக்கா? இல்லை இல்லை. நீ எங்கே இருக்க? வெளில. வெளிலனா எங்கே? காரில் இருக்க. காரில் எதுக்கு? எல்லாம் ப்ளீஸ், உனக்கு எதனா பிரச்சனையா? வெத்து வலி வந்திருக்கா? இல்லை ஆரம், இங்கே பாரு, ஒய்யன்னு கூட பார்க்காம உன் கூட எதுக்கு இருக்கனா? எனி டைம் வந்தாலும் உனக்கு பெயின் வரும். டாக்டர் சொன்னதுனால மட்டும்தான் உன் கூடவே நான் இருக்கேன். ப்ளீஸ் என்ன இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு, என்ன விட்டு. என்னாச்சு? ஏன் டிஸ்டர்பா இருக்கு? ஆரம் நான் உன்னை பார்க்கணும்.
எல்லா ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணிட்டு பார்க்கணுமா? எல்லாம் நான் வீட்டுக்கு வந்தேன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன். ஃபோனை வச்சிரு. ஃபோனை கட் பண்ணிட்டான். இந்த ஹெல்லாக்கு ஆரம் இப்படி திட்டிருப்பான் இல்லையா, அது கூட மைண்ட்ல இல்ல. அவன் ஒரு மாதிரி டவுனா பேசுறான். அப்போ ஓகே, 2 சண்டை போட்டுக்குச்சுங்க. கன்ஃபார்மா சேர வாய்ப்பே இல்ல. நீ தனியா இருந்தா என்ன, அழுதா என்ன, கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, 2 பேரும் பிரிஞ்சாதான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி மொபைல் எடுத்து போட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஆரம் காருக்குள்ள உட்காந்துருக்கான். கண்டினியூஸா அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க அவன் கூட இருந்தது மட்டும்தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அந்த ஹாப்பி மெமரிஸ் மட்டும்தான் அவனுக்கு கண்டினியூஸாக ஓடுது. உங்க கூட இருந்த நாட்கள் ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், பட் அது அவனுக்கு லென்த்தாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவனுக்கு ரொம்ப ஸ்லோவாக தெரியுது. நீங்கள் கண்ணை மூடுறது, அவன் கையை பிடிக்கிறது, அவன்கிட்ட பேசுறது, நீங்கள் சொல்கிற அந்த லவ் யூ, அதெல்லாம் அவனுக்கு மைண்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு. அவன் கண்ணை மூடிட்டே, அவள் தானாடி, நான் உனக்கு வேண்டாமா, நான் சொல்ல வரதே கேட்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கியா? நான் என்ன சொல்லன்னு கேட்டா மட்டும் தானே, என் சுச்சுவேஷன்லேருந்து நீ பார்த்தா மட்டும் தானே என்னோட நிலைமை உனக்கு புரியும். நீயே பேசிட்டு நான் என்ன பேசினாலும் போய் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட போய் சொன்னதில்ல, பட் நிறைய மறைச்சிருக்கேன். அதுக்காக எனக்கு எவ்வளோ பேர் பனிஷ்மெண்ட்டா? ஒன்றும் பிரியணுமா? என் வேல்டை நீ தான். எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சதுன்னா நீ மட்டும்தான். ஒரு ஃபீலோட ஒரு பொண்ணு பார்த்துன்னா உன்னை மட்டும்தான். லவ்னு ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னா நீ மட்டும்தான். நீ இதையும் உனக்கு பொய்யா தெரியுது. டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக சொல்கிறல, டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு. டிவோர்ஸ் அவ்வளோதானா? அந்த பேப்பர் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணிடுச்சா? நம்ம லவ்வை இல்லைன்னு சொல்கிறதா? அப்படி கண்டினியூஸாக அழுதுட்டு மட்டும் இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் எல்லா வீட்டில் இருக்கீங்க. எல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டா. ஏ வயன், வாங்க வாங்க உள்ளே வாங்க. 2 பேரும் உள்ளே வரீங்க. எல்லாம் நேற்று ஏன் என்னாச்சு? பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி ஆகிட்டேன். நீ ஓகேவா வயன்? நான் ஓகே அப்படி சொல்லிட்டு அவள் ஸ்டொமக்கில் கை வச்சு, எத்தனை மந்த்தா? 8 மந்த். நல்லா சாப்பிட்றியா? டேப்லெட் போடுறியா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டுருக்க. எல்லாம் காலேஜில் பண்ண மாதிரி இப்போ ஏதாவது கேம் பண்ணுறியா? நீங்கள் 2 பேரும் மினியை பார்க்க, மினி அது எப்படி ஒயனை லவ் பண்ணுறவங்களா தேடி தேடி நீங்கள் லவ் பண்ணுற? நீங்கள் பக்குன்னு கை பிடிச்ச என்ன பேசிட்டு இருக்க மினி? இருவா, என்ன அவள்கிட்ட கேட்டுக்கணும்ல. எதை பற்றியும் பேசுவேன்னு சொல்லி தானே நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். என்னத்த என்ன பேசிட்டு இருந்த மினி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை அவளை பற்றி தான் தெரியும்ல. வா வந்து உட்கார். ஏன் ரொம்ப நேரம் நின்றுருக்க? அவள் மினியை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வந்து உட்காரு. மினியும் அமைதியாக வந்து உட்காரா. எல்லாம் அவங்க 2 பேரையும் பார்க்குறா. ஓ, எனக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறீங்களா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஓகே ஒயன், ஆரம்போட ஒய்ஃப்னு என்கிட்ட காட்டிக்கூடாதுன்னு நினைக்கிறாளா? அதுவும் நல்லதுக்கு தான். அப்படி சொல்லிட்டு ஒயன், ஒரு நிமிஷம், என்னோட மேரேஜ் ஃபோட்டோவை பார்க்குறியா? நீங்கள் பாப்பாவை பற்றி தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. அவள் அப்படி சொல்ல ஒரு மாதிரி அவளே பார்க்குறீங்க. மினி உங்களை பார்த்துட்டு உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. அதை நோட் பண்ணிட்டு இல்லை வேணான்னு சொல்ல வரதுக்குள்ள அவள் வேகமாக இருக்கிறது போறா. ஒன், எங்கிறது கிளம்ப போகலாம். டக்குன்னு இப்படி போகிறது அதெல்லாம் பார்த்தா உனக்கு ஹர்ட் ஆகும்டி. அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் தூக்கிட்டு வரா. இங்கே பாரு, இதே என்னோட மேரேஜ் ஃபோட்டோ. 2 பேரும் ரிங்க காட்டிட்டு இருக்கீங்க. ஆரம் அழகா இருக்கான்ல? ஆமாம் எல்லாம். அவன் ஹேண்ட்ஸம் எனக்கு தெரியும், ரொம்ப அழகா இருப்பான். அதனால தான் எனக்கு அவனை பிடிச்சது. நீங்கள் ஒரு மாதிரி எல்லாவை பார்க்க, அது மட்டும் இல்லை ரொம்ப ஹார்ட்டு. எல்லா விஷயத்துலையும் ஒரு மாதிரி உங்களுக்கு கை ஷேக் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒயின் எதுவும் போகலாம் அப்படின்னு எழுந்துட்டு உங்களுக்கு கை கொடுத்து கிளம்ப போகலாம். எல்லாம் நான் கிளம்புறேன். வந்து இப்போதான் கொஞ்ச நேரம் ஆகுது, அதுக்குள்ளே எங்கே போகிறீங்க? எல்லாம் நேற்று பார்த்தோம்ல, எதுவும் உங்ககிட்ட பேசல, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? சரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து நான் ஆரம் வீட்டுக்கு வந்துடுவேன், இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்ல. இல்லை இட்ஸ் ஓகே, நாங்கள் கிளம்புறோம். அப்புறம் என்கிட்ட நான் உன்னை கேட்க மறந்துட்டேன். ஐயா, அவளை பார்க்க உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல, உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி? நல்லவங்க. உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தானே?
லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கலாம் அவன். அது எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் தெரியுமா? ஆரம் என்ன அவ்வளோ லவ் பண்ணுவான், அவ்வளோ லவ் கொடுப்பான், கேட்டா சொல்லுவான், இந்த ஆரமோட ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான், என்னோட லவ்னா அது உனக்கு மட்டும்தான். நீங்க ஷாக்கிங்கா எல்லாம் பாக்குறீங்க, என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்லை, உங்க கண்ணு கலங்குது, அதை பார்த்து அவ என்ஜாய் பண்றா. வன் போலாம் வா, இல்லைன்னா போயிட்டு வரேன், ம் கேர்ஃபுல்லா போ அப்படின்னு உங்களை பாக்குறா. இந்த டைம் ஆரம் வீட்டுக்கு வரான், வயன் அப்படின்னு கூப்பிட்டுட்டே வீட்டுக்கு வரான். உங்க 3 பேருக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சு. இது ஆரமோட வாய்ஸ்னு உங்களுக்கு தெரியுது. எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. நீங்க எல்லாம் எங்கேயாவது இங்க பேக் டோர் இருக்குமா அவளே சொல்ல வந்திருப்பா. அதுக்குள்ள நீங்க கேட்க லைட்டா ஒரு ஸ்மைலோட ஓகே இந்த பக்கம் இருக்கு பாரு, சீக்கிரம் போ. மினி பாக்குறா, என்ன சீக்கிரம் போ அப்படிலாம் சொல்லி நீங்க பதட்டமாகற மாதிரி அவளும் பதட்டமாகறா. ஒரு நிமிஷம், இந்த வாய்ஸ் அப்புறமா பேசிக்கலாம் வா மினிங்கிறது, கிளம்பலாம். இழுத்துட்டு வந்துடுறீங்க அவளை வேக வேகமா. எல்லாம் டோர் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு போய் தொலைஞ்சதுங்க அப்படிங்கிற மாதிரி டோர்லாம் லாக் பண்ணிட்டு உள்ள வர ஆரம் வயன் வயன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே உள்ள வரான். எல்லாம் கேஷுவலா வர மாதிரி. ஆரம் எதுக்கு இப்படி ஓடி வர? அவளை பார்க்கவே இல்ல. வயன் வயனா? ஆரம் திரும்பி அவளை பாக்குறான். வயன் வந்திருந்தால எங்க, இவளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ ஆரம்ப பார்க்க வயன் வந்திருந்தாலே எங்கன்னு கேட்டேன். உனக்கு எப்படி தெரியும்? அம்மா சொன்னாங்க. உங்களுக்கு எல்லா வீடெல்லாம் தெரியாது இல்லையா? ஸோ ஸ்ட்ரிக்டா ஆன்டி வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஷில்லா கிட்ட பேசணும், அட்ரஸ் கேட்கும் போது அவங்க சொல்ல நெக்ஸ்ட் உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்க காதலே வாங்காம நெக்ஸ்ட் எல்லா வீட்டுக்கு போயிருப்பீங்க. நீங்க அங்கிருந்து போன உடனே அவங்க ஆரம்புக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க, ஆரம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அதெல்லாம் இப்போ சொல்ல இந்த கிளவியை ஒரு நாள் போட்டு தள்ளணும். எல்லாம் ஒய்யனுங்க அவ போயிட்டாளா? என்கிட்ட பேசாம போயிட்டா ஒயன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோரில் கை வச்சு திரும்பிக்க ஒயன் பார்க்க வந்தது என்ன, உன்கிட்ட எதுக்கு பேசணும்? அவன் திரும்பி எல்லாவும் பார்க்குறான். ஒயன் என்னோட ஃப்ரெண்ட் இல்லை, உன்கிட்ட தான் கேட்கணும்னு நினச்சான். ஒயன் உன் ஃப்ரெண்டு நீ எதுக்கு என்கிட்ட சொல்ல? அச்சோ ஒரு மேட்ரு இருக்கா, எதுக்கு என்கிட்ட சொல்லன்னு கேட்டேன். அது எனக்கு அப்போ சொல்லணும்னு தோணல. புரியல, நீ இது வரைக்கும் கேட்கல என் ஃப்ரெண்டு யாரு என்ன ஏதுன்னு, அதனால சொல்லலை. ஓகே, என் ஒய்ஃபு தான் ஒயன்னு உனக்கு தெரியும்ல, அதை ஏன் சொல்லலை? அது எப்படி எனக்கு தெரியும்? உன் ஒய்ஃபு யாரு அதுதான் ஒய்னா, அதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்? நான் என்ன உன் ஒய்ஃபை பார்த்தா இருக்கேன்? ஓகே, எல்லாம் ஒன்று மறந்துட்டியா? ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்போ ஒயின் ஃபோட்டோவும் என் ஃபோட்டோவும் சேனலாக போட்டுட்டு இருந்தாங்க. நீ கூட அன்றைக்கி பார்த்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொன்னியே. அன்னைக்கு ஐயா இவ தான் என்னோட ஃப்ரெண்டு, இவ பேர் வாயன்னு நீ என்கிட்ட சொல்லலை. வசமாக மாட்டிக்கிட்டோம். அவள் சைலண்டாக இருக்க. அப்போ எல்லாம் நீ வேணுன்ட்டே பண்ணியிருக்க. இல்லை நம்ஜுன், அந்த ஹாஸ்பிட்டலில் வீடியோ கால் பண்ணி அப்போ நீ பேசணுன்னு அவசியமே இல்லை. நீ என்கிட்ட பேசினதும் இல்லாமல் இன்னும் ஃபோனில் காட்டியிருக்கா. எல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு பண்ணிகிட்ருக்கா. அது இல்லை நம்ஜுன், அப்படி இல்லை, வேற எப்படி? நான் என் ஃப்ரெண்டை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இதை முன்னாடியே பண்ணுறது தானே. அன்னைக்கு நான் அவளை பார்க்கலாம் நம்ஜுன். சரிடி, மேரேஜ் அப்போ அந்த ஃபோட்டோவில் நான் அவளை கிஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டினால அப்போ ஏன் சொல்லலை? ஒரு மாதிரி திருட்டு முழிக்க வேணுன்ட்டே எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். நான் தான் உன் புருஷன் வேணுன்ட்டு வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு எல்லா கழுத்தை பிடிச்சி சொல்லு. ஒரு நிமிஷம் நம்ஜுன் சொல்கிற, ஒரு நிமிஷம் நம்ஜுன். அவளை பார்க்க இங்கே பாரு நம்ஜுன், அன்றைக்கி உன் மேரேஜ் அப்போ நான் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருந்தா, பட் ஃபர்ஸ்ட் எனக்கு கிளியராக தெரில அப்படி சொல்ல நம்ஜுன் அவளே பார்க்குறா. நான் எனக்கு பார்த்தது ஸ்கூல் டேஸில், அதுவும் இல்லாமல் நான் ஒரு செகண்ட் கூட அந்த ஃபோட்டோவை பார்க்கல, அது எனக்கு பார்க்க பிடிக்கல. ஓ சரி, எனக்கு கிஸ் பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காட்டினேன், அது எப்படி சமாளிக்கிறது சொல்லு. நம்ஜுன், 2 பேரோட ஃபேஸும் ஒரு சைடு தான் தெரிஞ்சுதா? உன்னை எனக்கு நல்லா தெரியும், அவளை நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன்னா ஸ்கூல் டேஸில் பார்த்தது, அதான் சொன்னேன். அந்த ஃபோட்டோலேயே என்னால் கிளியராக தெரில, பார்க்க முடியல. ஓகே, அந்த ஃபோட்டோ எப்படி உனக்கு கிடச்சிது? ஐயோ, நான் அது மினி ஐடியிலேருந்து தானே எடுத்தேன். எப்படி தெரிஞ்சது? அதான் வைரல் ஆச்சு இன்டர்நெட்டில், ஏதோ ஒரு ஐடியில் சம்திங் வந்தது, அதுலேருந்து எடுத்தேன். அமைதியாக அவளே பார்க்குறான். எனக்கு வயனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாத நிமிஷம் அமைதியாக இருக்கான். தெரிஞ்சிருந்தா அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணியிருப்பேன். காசு எனக்கு வயனை பிடிக்கும்ல,
இல்லைன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணக்கு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். உனக்கு பையன் கூட போகணும்னு நினச்சா போகலாம். என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும். என்ன ஒன்று, என் குழந்தைய தப்பான வழியில் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏய், நான் எதுவும் சொல்லலை, உள்ள போ. லைட்டாக ஒரு ஸ்மைலோட திரும்பி நம்ஜுனை பார்த்தேன். இல்லை நம்ஜு, உள்ள போ. ஆரம்பிக்கவே தெரியாமல் சிரிச்சிட்டே உள்ளே வந்துட்டா. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, மினி வீட்டில். ஒன், நீ ஓகே தானே? நான் ஓகே தான். ஓகே, எல்லாம் பேசினது எதுவும் மனசில் வச்சுக்கல. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஓகே தான். ஒன், உன்னை பற்றி எனக்கு தெரியும். என்கிட்ட இந்த ஆக்டிங்லாம் வேண்டாம். இங்க வா அப்படின்னு ஹக் பண்ணி அழுதுக்கோ. உன்னை பற்றி நல்லா தெரியும். மற்றவங்ககிட்ட பண்ணுற மாதிரி அம்மா அப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் என்கிட்ட பண்ணாத. அப்படி சொல்லி முடிக்கல, பயங்கரமாக அழுறீங்க. உங்களை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா, உங்களை புரிஞ்சுப்பா, எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பா. மினி மட்டும்தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவளை பிடிச்சிட்டே அவள் உங்கள் கூடவே இருக்கா. உங்களுக்கு தட்டி கொடுத்துட்டே எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பா. நீங்கள் கூட சம்டைம்ஸ் அவளை கண்டுக்க மாட்டீங்க. பட் அவள் எப்போவுமே உங்கள் தோட்டோடே தான் இருப்பாள். உங்களுக்கு ரியலி ரியலி குட் ஃப்ரெண்ட் அவள் மட்டும்தான். நல்லா அழுதுட்ருக்கீங்க. அம்மா கிட்டேருந்து கால் வருது மினிக்கு. ஏன் அம்மா தாண்டி கால் பண்ணுறாங்க? கண்ணெல்லாம் துடிச்சிட்டு, அம்மா எனக்கு தானே பண்ணுவாங்க, ஏன் இப்போ உனக்கு பண்ணுறாங்க தெரியலையே அப்படின்னு அட்டன் பண்ணி பேசினா, வயனுக்கு கால் பண்ணிட்டுருக்கேன், அவள் எடுக்கவே மாட்டேன்டா. நேற்று நைட்லேருந்து அவன் எனக்கு கால் பண்ணவும் இல்லை, அடிக்கடிக்கு கால் பண்ணும், என்ன பண்ணுதுன்னு தெரியல. வயன் வீட்டுக்கு போனேன் அப்படி சொல்ல அவள் உங்களை பார்க்குறா. என்னாச்சு? ஃபோன் எங்க? ட்ராவில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். எதுக்குடி? கால் பண்ணிட்டே இருக்காங்க. அம்மா உன்னை கேட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது? அம்மா ஆப்போசிட்டில் கத்திட்டே இருக்காங்க. அலுமினி இருக்கியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கத்த. நீங்கள் எனக்கு வீட்டுக்கு போவேன், போயிட்டு கால் பண்ணுன்னு சொல்லு. அப்புறமா அம்மா கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். அது அப்படியே அம்மா கிட்ட ரிப்பீட் பண்ண. சரி ஓகே சொல்லிட்டு அவங்கள கட் பண்ணிட்டாங்க. மினி மொபைல் எடுத்துகிட்டு வர, அவ்வளோ கால் பண்ணியிருக்கான், அவ்வளோ மெசேஜ். சாரி, பேசணும், எங்கே இருக்க சொல்லு அப்படின்னு நிறைய மெசேஜ், நிறைய கால். ஜஸ்ட் இப்போ கூட நீங்கள் அவன் கால் அட்டன் பண்ணி பேசணும் உங்களுக்கு தோணலை. இப்போ கூட அவன் கால் பண்ணியிருக்கான், இப்போ கூட உங்களுக்கு பேசணும்னு தோணலை. ஓரமாக வச்சிரு மினி. அவளும் வச்சுட்டா. அழுதுட்டல, இப்போ ஓகே இல்லை, கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தான் இருக்கு. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. மினி எனக்கு ஒர்க் போல. அதான் மேடம் எல்லாவும் பார்க்கணும்னு சொன்னீங்களே, லீவ் போட்டா. சரி ஒர்க் போகலாமா? அவள் உங்களை பார்க்க என்னையும் ஒர்க் கூட்டு போய். என்னடி விளாட்றியா? நீ எப்படி ஒர்க்கு? அதுவும் இல்லாமல் உன் புருஷன் அவ்வளோ பெரிய கம்பெனி ரன் பண்ணிருக்கான், நீங்கள் அவளை முறைச்சிட்ருக்கீங்க. சரி உனக்கு ஒர்க் செட் ஆகாதுடி, பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு 2 பேரும் ஒர்க் போகிறீங்க, ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க. டெய்லி இப்போலாம் அடிக்கடிக்கு யாரும் உங்களுக்கு கால் பண்ணுவான், நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க. வாய்ஸ் மெசேஜ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணுவான், நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டீங்க. நீங்கள் எடுக்கலைண்ணா நெக்ஸ்ட்டு மினிக்கு வருவான். மினிக்கிட்ட கேட்பான், எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, சாப்பிட்டாலா அப்படி நிறைய கேட்பான். மினி ஜஸ்ட்டு சாப்பிட்டா, நல்லா இருக்கா, ஓகே அதை மட்டும் தான் சொல்லுவான். என்ன பண்ணுறீங்க, போகிறது, மினி கூட இருக்கிறது, மினி வீட்டோட அட்ரஸ் அப்படி சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. பட் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியலனாலும் நீங்கள் ஓகே அப்படிங்கிற ஒரு நியூஸ் அவனுக்கு போதும். டெய்லி நீங்கள் பிக் பண்ணலனாலும் அடிக்கடிக்கு உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பான். இப்படி தான் உங்கள் டேஸ் போய்கிட்டே இருக்கு. ஒன் டே மினி ஒன், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க, அவளை பார்க்குறீங்க, எல்லாருக்கும் குழந்தை பிறந்துருச்சான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு, போய்ட்டு பார்த்துட்டு வரலாமா? நீ போ, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் இப்போ இதை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படியே சொல்லிட்டு சேர்லேருந்து எழுதுக்கிறீங்க. உங்கள் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒரு 5 மந்த் அப்படி இருக்கும், பெருசாகிட்ருக்கு. ஆரம்பிட்டு வரும்போது உங்களுக்கு 3 மந்த் 2 மந்த் அப்படி இருக்கும். இப்போது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அவள் உங்கள் ஸ்டொமக்கு பார்த்துட்டு, இதோட எப்படி போவேன், நடந்து போவியா? பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் தனியாக இருந்து தானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். கடைசி வரைக்கும் நான் சிங்கிள் மாமாவே தான் இருப்பேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டொமக்கில் கை வச்சு ரப்பான்ட்டே. அப்படி இருக்கணும்னா நான் போல்டாக இருக்கணும்ல, நானே எல்லாத்தையும் தனியாக ஃபேஸ் பண்ணணும்ல. சரி நீ தனியாக இருந்து ஃபேஸ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை, நான் இருக்கேன். 2 பேருமே போடலாம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா பாப்பாக்க பார்க்க போகலாம். 2 பேரும் இப்போது ஒரு அட்வொகேட் பார்க்க போகிறீங்க. அவள் என்னடி பண்ணுற? வா போடலாம். எதுக்கு வயன்? சொல்கிறேன் வாடி, உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. வயன் உனக்கு ஓகேவா? கன்ஃபார்மாக எல்லா பேபி வச்சிட்ருக்கா, அவளுக்காக இல்லைனாலும்
அந்த பாப்பாக்காக பண்ணணும். நீயும் தாண்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. பட் இது என்னோட லவ்வில் அவள் ஒரு மாதிரி உங்களே பார்க்க அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அவரை ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் தானே அவரை லவ் பண்ணேன். பட் இதெல்லாம் நான் தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். மினி சைலண்ட் ஆகிட்டா. நீங்கள் அந்த சேலஞ்ச் எழுந்த இந்த நோட்டீஸ் எப்போ ஆரம் கைக்கு போகும்? நாளைக்கே சென்ட் பண்ணிடுறேன் மேடம். 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க. அந்த டைம் ஆகிடுச்சு. மினி எல்லாவோட பாப்பாவை நாளைக்கு மீட் பண்ண போடலாமா? என்னால் முடியல, கால் வலிக்குது, தலை சுற்றுது. நீ போயிட்டு வரியல்லண்ணா? நான் தான் சொன்னேன்ல, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். போகிறதுனால 2 பேரும் ஒன்றா போகலாம், நாளைக்கு போகலாம். எனக்கு கூட ரொம்ப கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆரம் ஒர்க்கில் இருக்கான். அவனுக்கு ஒரு நோட்டீஸ் ரிசீவ் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்குறா. டிவோர்ஸ் நோட்டீஸு உங்ககிட்டேருந்து வந்திருக்கு. ஷாக் ஆகிட்டான். இது நீங்கள் கோவத்தில் சொல்கிறீங்க அப்படி தான் பார்த்துருப்பான். உண்மையாகவே நீங்கள் அவனுக்கு அனுப்புவீங்கன்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் இயரிங் ஆரம் உங்களுக்காக வந்து கோர்ட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கான். செம்ம கோவத்தில் இருக்கான். பிகாஸ் எதுவுமே தெரியாமல் வக்கீல் நோட்டீஸு அவள் சொல்ல வரது நீங்கள் கேட்கல இல்லையா? அந்த கோவம் ஒரு கோவத்தில் உட்காந்துருக்கான். அந்த பேப்பரில் நசுக்கிட்டே அவ்வளோ தைரியம் இருந்தால் வக்கீல் நோட்டீஸ் கொடுப்பேன். நான் பேசுறதை முதல் முழுசாக கேட்டா தானடி. டிவோர்ஸா நீ கொடுத்துட்டா அது எப்படி நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பில் உட்காந்துருக்க. இந்த டைம் நீங்கள் நடந்து வரீங்க. நம்ஜுனா உங்களை பார்க்குறான். அவன் கண்ணு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஸ்டொமக்குக்கு போகுது. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீ ரொம்ப கால் வலிக்குது. நீ அதான் சொன்னேன் கேப்லையாவது வரலான்னு. பஸ்ஸில் வரலான்னு சொல்லிட்டே இருந்தேன். என்ன அங்கேருந்து பறந்து வர்றதுக்கு கால் வலிக்க தானே செய்யும். வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரா. இந்த கூட்டத்தில் உன் புருஷனை எங்கடியே தேடுறது? இங்கே எவ்வளோ நேரம் நிற்கிறது தெரியலையே. நீ ஓகேவா? நீ நிற்குவியா அப்படிங்கிற மாதிரி மினி உங்களை பார்க்க உங்கள் கண்ணு ஆரம் மேலே இருக்கு. ஆரம் கண்ணு உங்கள் வயிற்றுல இருக்கு. ஏய் எவ்வளோ பேசிட்டு இருக்கேன், எங்கடி பார்க்குற அப்படின்னு நீ திரும்பி பார்த்தா ஆரம் நின்றுருக்கான். ஷாக்கிங்கா மினி பார்க்குறா. ஆரம் உங்கள் ஸ்டொமக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். உங்கள் கையில் விட்டுட்டா வேகமா உங்ககிட்ட வரா. மினி உள்ள போலாம் வா, டைம் ஆயிடுச்சு. நடக்க போக்க வயன் நிற்கிறீங்க. என்னடி இதை உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்க வரா? எதுக்கடி என்கிட்ட சொல்லலை? நீங்கள் நக்கத்து நிற்கிறீங்க. பொண்டாட்டி உங்ககிட்ட வர அங்கே நில்லுங்க. நான் இப்படி பண்ணாத நம்ஜோ. எங்கள் நம்ம டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். நீ தாண்டி அந்த மாதிரி வந்திருக்க. இப்போல்லாம் எப்போவுமே நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இப்போ நான் கொடுப்பேன். டிவோர்ஸ் கொடுக்க மாட்டீங்க? சான்ஸே இல்லை. நீங்கள் மட்டும் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலன்னு வையேன், நான் என்ன பண்ணுவேன் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. என்னை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியாது. எந்தெந்த டைமில் நான் எப்படி இருப்பேன்னு. பிகாஸ் சார் என் கூட இருந்தால் தானே என்னை பற்றி புரிஞ்சுக்க முடியும். என்னால் உங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்ட மாதிரி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கல. பிகாஸ் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் இல்லை. இங்கே பாருங்கள், உங்கள் கூட எனக்கு வாழ இஷ்டமே இல்லை. நீங்கள் எனக்கு வேண்டாம். ஒன்று டிவோர்ஸ் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு உங்கள் மூஞ்சை பார்க்க வேண்டாம். நீங்கள் எனக்கு வேண்டாம், அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? உங்கள் கூட இருக்கக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். புரியுதா? என்ன வேணாலும் பண்ணிப்பேன். வணங்க பாரு, அங்கேயே நில்லுங்க நம்ஜு. இங்கே பாரு, பயம்புறுத்தாதடி. அப்போ தான் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. கண்ணுக்கு தண்ணி வருது. அவன் உங்களையும் பார்க்குறான், உங்கள் வைத்தியம் பார்க்குறான். எனக்கு நீ வேணும்டி. எனக்கு நீங்கள் வேண்டாம். 2 வழிதான் இருக்கு. டிவோர்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா போதும் நிறுத்துடி அப்படின்னு கத்துறான்.